சபாநாயகராக பொறுப்பேற்ற பிறகு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் புதிய தலைமுறைக்கு பேட்டியளிக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ நீங்க ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் குறிப்பாக இந்த அரசாங்கத்துடைய 17வது சட்டமன்றத்தில் சபாநாயகராக பொறுப்பேற்றிருக்கீர்கள். இது போன்ற மனுக்களை எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, இக்கட்டான சூழ்நிலை என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு சாதாரணமான சூழ்நிலை தான் நான் பதவி ஏற்றிருக்கிறேன். இதை வெறும் சட்ட விதிகளுக்கு உட்படுவதற்கு நான் தயாராக இருந்து எதுவுமே எளிதானது தான். அதில் சிரமமாக எதுவுமே நான் கருதவில்லை. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அனைத்து மனுக்களையும் நான் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன், நடவடிக்கைக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீங்க பேசும்போது சொன்னீங்க வெளிப்படையான அரசாங்கத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் நீங்க சொன்னது கூட கெசெட்ல உடனே சட்டமன்ற விதியை சொன்னீங்க. அதே போல இன்பதுரை என்ன சொல்றாருன்னா, நாங்க கொடுத்த பெட்டிஷன் மேலேயும் நீங்க உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அது குறிப்பாக ஆன்டி டிஃபெக்ஷன் லா 25 பேர் மேல கொடுத்திருக்காங்க, அதை ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கிறாரு சார். ராஜினாமா கடிதம் 4 வரிகளிலே சொல்லி நான் ராஜினாமா செய்கிறேன் என்று ஒரு உறுப்பினர் சொன்னால் விரைந்து அதன் மீது முடிவெடுக்க வேண்டியது சட்டமன்ற பேரவைத் தலைவனுடைய கடமை. அதுதான் விதி சொல்கிறது. அந்த விதிகளின்படி நான் விரைந்து செயல்பட்டிருக்கிறேன். அவர்கள் கொடுத்திருக்கிற மனு, இருதரப்பு மனு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தரப்பு மனு கொடுத்து ஆய்வில் உள்ளது, அடுத்த தரப்பு மனு கொடுத்திருக்கிறார்கள், கவுண்டர் பெட்டிஷன்ஸ். அவர்களும் காரணங்களை சொல்லி இவர்களும் காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். முறையான ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, இப்போ டிவி விவாதங்களில் கலந்துக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த முறை 2017 நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது நேரலையாக வரவில்லை. ஆனால் இந்த முறை நேரலையாக யார் அரசுக்கு ஆதரவளித்தார்கள், யார் எதிர்த்து வாக்களித்தார்கள், நேரலையாக நாட்டு மக்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை காலம் தாழ்த்தி கொண்டு செல்கிறீர்கள் என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். எப்படி கண்கூடாக தெரிந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? இல்லை, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு இந்த மனுக்கள் உட்பட்டதா இல்லை என்பதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கென்று உரிய நேரத்தில் அந்த அறிவிப்பெல்லாம் வெளியிடுவோம். இப்போ நீங்க சொன்னீங்க சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியாக கொடுத்திருக்காங்க, முதலமைச்சரும் டிரான்ஸ்பரன்ஸான கவர்மெண்ட் விரும்புகிறாருன்னு. வரக்கூடிய காலங்களில் என்று சொன்னால் கடந்த காலங்களில் முழுமையாக நேரலை செய்யப்பட எதிர்க்கட்சிகள் பேசும்போது மைக் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இனி வரும் காலங்களில் நடைபெறுமா, இல்லது புதிய நடைமுறை இருக்குமா? விதிகளுக்கு உட்பட்டு நடைமுறைகள் நடக்கும். ஆட்சிக்கு ஏற்றார் போல, ஆட்சியாளருக்கு ஏற்றார் போல இந்த விதிகளை மாற்ற முடியாது, அப்படி நடத்த முடியாது. நான் விதிகளுக்கு உட்பட்டு தான் நடப்பேன். நேரடியாக செஞ்சதே உங்களுக்கு நிறைய பேர் ஸ்பீக்கர் என்று வாழ்த்து தெரிவித்தார்கள். அந்த வாழ்த்துக்களை மேலும் வரக்கூடிய காலங்களிலும் பெறுவீர்களா? இந்த நேரலை ஒளிபரப்பட்ட பிறகு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பை மக்களிடம் பெற்றிருக்கிறது. எந்த உறுப்பினர் என்ன பேசுகிறார், அவர் எப்படி நடந்து கொள்கிறார், அநாகரிகமாக நடந்து கொள்கிறாரா, அநாகரிகமாக பேசுகிறாரா, நியாயமாக பேசுகிறாரா என்றெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்கிற வாய்ப்பை இந்த ஒரு ஒளிபரப்பின் மூலமாக பெற்றிருக்கிறார்கள். அது தொடர வேண்டும் என்று பல கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த நேரலைக்கு இருப்பதை என்னாலே உணர முடிகிறது. சட்டப்பேரவையுடைய பலம் 5 எண்ணிக்கை குறைஞ்சு 229 ஆகிறது. குறைஞ்ச காலத்திலே இது மாதிரி ஒரு நம்பர்ஸ் குறைஞ்சதை ஒரு ஸ்பீக்கராக எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா? எண்ணிக்கை கூடுகிறதா குறைகிறதா என்பதை பற்றி நான் பதில் சொல்ல முடியாது. எண்ணிக்கை சரியாக இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்பதா என்னுடைய வேலை. எண்ணிக்கை சரியாக இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரமேஷ்.